பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த காலை நேரத்திற்காக நன்றி. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். உங்களுடைய வருகையை நான் பாராட்டுகிறேன். உங்களுடைய கவனத்தை நான் பாராட்டுகிறேன். உங்களுடைய உற்சாகத்தையும் உங்களுடைய தேவ பயத்தையும் உங்களுடைய நல்ல நடக்கையும் பிதாவாகிய தேவன் கர்த்தருக்குள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் நாம் பார்க்கிற இந்த பகுதியானது பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கிறார் என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, அவர் கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிற இருதயங்களை பாராட்டுகிறார் என்று நாம் பார்த்தோம். ஒவ்வொரு சபையாரையும் அவ்வாறு பாராட்டுகிறார். பிறகு அவர்கள் குறைகளை சுட்டி காட்டுகிறார். பிறகு அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்த போதும் கூட அவர்கள் ஒப்புரவாக்குதலை இழந்திருக்கிறார்கள். ஆலயத்தில் இருக்கிறார்கள், ராஜ்யத்தில் இருக்கிறார்கள், சபையில் இருக்கிறார்கள், அவயவங்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்களை அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் என்ன செய்கிறார் என்பதை பற்றி இப்பொழுது நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த முறைமையானது நாம் பின்பற்றுவதற்கு ஏதுவாயிருக்கலாம். ஆனால் வளர்ந்து வருகிற விசுவாசிக்கிற பிள்ளைகளிடத்தில் இவ்வாறு நாம் நடப்பிக்க முடியும். ஆனாலும் பாவத்தை நாம் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. பாவம் செய்கிற மனிதனை நாம் வெறுக்கவில்லை, பாவத்தை வெறுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இன்று 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-6 பாவம் செய்தவனை குறித்து கொரிந்து சகோதரர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும், அதுக்கு பதிலாக அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாயிருக்கிறதே. 2ஆம் வசனத்திலே அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், அதற்கு பதிலாக அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்கியிருக்க வேண்டும். அந்த பாவத்தை குறித்து துக்கப்பட்டிருக்க வேண்டும், இருமாப் அடையாதிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இருமாப்படைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அப்படியானால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்வதை, அந்த பாவத்தை பொறுத்துக் கொள்வதில்லை. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது, குறித்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, அவன் வெட்கப்படும்படி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, அவனோடு கலந்திருக்க கூடாது என்பதையும் அவசியம் இருக்கிறது. இந்த காட்சிகள் எல்லாம் அருமையான வேலை செய்கிறதா என்பதை நான் பின்னாடி சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த காட்சிகள் எல்லாம் நாம் செய்வதற்கு பதிலாக சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறார்கள். சாத்தான் ஒரு சகோதரனை திருத்துவானா? ஏன் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேலை செய்யப்படுகிறது என்பதை பற்றி தான் நாம் கொஞ்சம் பார்க்கணும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 இந்த கொரிந்து சபையார் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்களா? அது நல்லதா? அது சபையாரிடத்தில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. என்ன மேன்மை பாராட்டினார்கள்? புளித்த மாவை குறித்து. என்ன புளிப்பு பாருங்களேன். ஒரு விபச்சாரம் இருக்கிறது. இது எப்படி அவங்களுக்கு தவறா தெரியல? பாருங்க, பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை பார்க்கும் பொழுது அநேக மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை கொரிந்து பட்டணத்தினுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அது பாவமா தெரியாம கூட இருந்திருக்கலாம். என்னால் தேவதாசிகள் அங்க நிறைய இருக்கிறாங்க.
நிறைய காரியங்கள் இருந்தபடினாலே இதெல்லாம் அவங்களுக்கு பெரிதாக சொன்னது மாதிரி தெரியல. ஆனால் இதை குறித்து நடவடிக்கை என்ன? ஏன் அவ்வாறு செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது? கொஞ்சம் புளித்தம்மா பிசைந்தம்மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? புளித்தம்மா யாரு, பிசைந்தம்மா யாரு? பாருங்க, உருவாக்கப்பட்டவர்கள் பிசைந்தம்மா. புளித்தம்மா பாவம் செய்கிற மனிதன். பாவம் செய்த மனிதர்களாக இருக்கக்கூடும், மனிதனாகவும் இருக்கக்கூடும். அப்ப இதை குறித்து நடவடிக்கை என்ன? ஏன் அவ்வாறு செய்யப்பட வேண்டியதாக இருந்தது? ஏன் இவனை கலந்து கொள்ளாமல் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது? அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 1 Corinthians 5:3 நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில். இப்ப பவுல் அங்கு இல்ல, ஆனாலும் ஆவியிலே அவர்களோடு கூட இருக்கிறவனாய் நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில். ஒரு மூப்பர் இல்லாத காலங்களில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப சபையாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. அப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவது நோக்கம் என்னங்க? 5ஆம் வசனம் 1 Corinthians 5:5 அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இங்கதான் நம்ம கடந்த பாடத்துல முடிச்சோம். பாவம் செய்தவனை அப்படியே விட்டு விடாம இல்ல தேவன்கிட்ட கொடுக்காம ஏன் சாத்தானுக்கு கொடுத்தாங்க? அவன் பாவி இல்லையா? இப்போ பாவம் செய்யறவங்க எப்பவுமே எந்த பக்கம் தான் இருப்பாங்க? பாவத்தின் பக்கம் தான் இருக்கணும், நீதி பக்கமா இருக்க முடியாது. இந்த சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிற நோக்கம் என்ன? மாம்சத்தின் அழிவுக்காக, ரட்சிக்கப்படும்படி. அந்த சகோதரனை கோபத்தினால செய்திருக்காங்களா? அப்படி இல்லை. அவருடைய மாம்சத்தின் செயல்கள் அழிந்து போக வேண்டும் என்பதற்காகவும் கிறிஸ்து வரும்பொழுது அது அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. இப்போ காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாத்தானுக்கு ஏன் ஒப்பு கொடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க எல்லாரும் முகத்தை மறைக்கும் பொழுதோ அல்லது அவனோடு கலந்திருக்காத பொழுதோ, ஏற்கனவே சொல்றாரு வெக்கப்படும்படி ஒரு வார்த்தை இருக்கு. உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பார்க்காத போதோ, முகத்தை மறைக்கிற பொழுதோ, கர்த்தருடைய பந்தியை சேர்ந்து செய்யாத பொழுதோ அது ஒரு வெக்கம் வரும். நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டேன், தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அதற்காக அவன் வெக்கப்படுகிறான். பாருங்கள், அப்பொழுது மனம் திரும்புகிறான். சாத்தான் திருத்துவவன் அல்ல, அவன் அதில் இருக்குவதை விரும்புவதில்லை. அதனாலே அவன் நீதியான வசனங்களை படித்திருக்கிறபடினாலே, அறிந்திருக்கிறபடினாலே, வித்து அவனுக்குள் இருக்கிறபடினால் அவன் வெட்கப்பட்டு அவன் தேவனிடமாய் திரும்புகிறான். நோக்கம் அவன்கிட்ட சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தல் என்பது அவன் திருத்துவதற்காக அல்ல, வெட்கப்பட்டு அவன் திரும்ப இங்கே சேர்கிறான். இது நல்ல முறைமையாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு அருவருப்பான இடம், தேவன் அருவருக்கிற இடம். அப்போ நீதிமான்கள் சேரக்கூடாத இடம். அது அங்கே இருப்பது நல்லதாக யோசிப்பானா? உடனே அவன் வெக்கப்பட்டு மனம் திரும்ப துக்கப்பட்டு, தேவனுக்காக துக்கப்பட்டு மனம் திரும்ப சூழ்நிலை இருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் செய்கிறார். எப்போதும் போல இருக்கும் என்றால், காரியங்கள் எப்போதும் போல நலமாக இருக்கும் என்றால் என்ன வெக்கம் இருக்க போது? அவர் எதை உணர்ந்து கொள்வான்? என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தினது? இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26-27 சபையானது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும்
கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். இப்ப சபையானது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமா பிரித்தெடுக்கப்படணும் இல்லையா? அப்ப அழுக்கா இருக்குன்னா எப்படி சேர்த்து அப்படி இருக்க முடியும்? அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? காரியங்கள் ஒன்று வித்தியாசம் இல்லாமல் நலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன தெரியும்? ஒரு பிள்ளையை நீங்க முகத்தை திருப்பும் பொழுதோ, சுதந்திரத்தை பறிக்கும் பொழுதோ, கர்த்தருடைய பிள்ளைகள் அவனோடு கலந்திருக்காத பொழுதோ ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். நான் தேவனுடைய காரியத்தில் இழந்திருக்கிறேனா, அதை திரும்ப நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதற்காக அவன் வெட்கப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. நம்ம கர்த்தருக்கு முன்னாக கற்புள்ள கன்னியாக இருக்கணும். 2 பேதுரு 3:14 ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ தேவன் தம்முடைய சபையை பரிசுத்தமாய் வைத்திருக்கும்படிதான் விரும்புகிறார். இப்படிப்பட்ட பாவமுள்ள மக்கள் சபையை பாழாக்கி விடுவார்கள், புளித்து போக வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்னென்ன பாவம் சபையாரை புளிப்பாக்கும் என்று தேவன் பட்டியலிடுகிறார். எந்தெந்த பாவத்திற்காக தீவிர நடவடிக்கை செய்யும்படி துரிதமாக தேவன் செய்கிறார், அதை நாம் பார்ப்போம். இங்க இருக்கிற சில பாவங்கள், மற்ற நிருபங்கள் இருக்கிற சில பாவங்களும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 5:11 நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரக ஆராதனை காரனையாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. இங்கே சொல்லப்படுகிற பட்டியல். இன்னும் தெசலோனிக்கேக்கு போகும்போது வேலை செய்ய மனதில்லாத மனிதனுக்கும் நாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவனுக்காக தேவன் காத்திருக்கும்படி சொல்றாரா, தள்ளி போடும்படி சொல்றாரா? 1 கொரிந்தியர் 5:12-13 புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனை தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். பாருங்கள், கலந்திருக்க கூடாது, புசிக்க கூடாது, தள்ளி போடணும், வெட்கப்படுத்தப்படணும், குறித்து கொள்ளணும், எத்தனை காரியங்கள் இருக்குங்க. அவன் துக்கப்படுத்தப்படணும். ஏன்? தேவனுக்கேற்ற துக்கம் அடையும்படியாக அவன் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாருங்க, இது பாவம் செய்யாம நீதி செய்து அவமானம் ஒன்று பட வேண்டி இருக்கிறது. பாவமே செய்துட்டு இந்த மாதிரி ஒரு அவமானப்பட்டா அது எவ்வளவு நமக்கு கிருபை கிடைக்கும். ஏன் அவ்வாறு இந்த துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? ஏன் சில காலங்கள் தாமதிக்க கூடாது? 1 கொரிந்தியர் 5:6 சொல்லுகிறார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது அல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கலாத்தியர் 5:9 கூட சொல்றாரு, புளிப்புள்ள கொஞ்சமாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். கெடுத்துருமா? பாருங்கள், இவர்களை அப்படியே விட்டுவிட்டால் அவர்கள் மற்றவர்களை கெடுத்து விடுவார்கள், உற்சாகப்படுத்தி விடுவார்கள். அது அவங்களுக்கு பாவமாக தெரியாது. என்னால் ரோமர் 1 நீங்க பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிறவன் அத்தனை பாவங்களை 30க்கும் மேற்பட்ட பாவங்களை செய்கிறவன் மற்றவர்கள் செய்யும் பாவத்தின் மேலே பிரியப்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்படியானால் அதுக்கான அர்த்தம் என்னங்க? அவன் அது பாவம் என்றே தெரியல, அது விருப்பமா இருக்கிறான். மற்றவர்களை அதை செய்யும்படி உற்சாகப்படுத்தினால் அதிலே அவ்வளவு எவன் விருப்பமா இருக்கிறான் பாருங்கள். அது அவன் முழுவதுமாக ஊறி போனது. இப்ப புளிப்புள்ள கொஞ்சமாவானது
பிசைந்த மாவனத்தையும் உப்பு பண்ணும், கலந்திருக்கிறதுனாலே. மேற்சொன்ன பாவத்தையும் மற்றும் வேறே பாவமும் மற்றவர்களை புளிப்பாக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:12. அப்போஸ்தலருடைய மாதிரி என்ன? நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாயிருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும், ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். எதுக்காக இவங்க சொல்லிட்டு இருக்காரு? தேவன் தம்முடைய பிள்ளைகளை தீவிரமாக சுத்திகரிக்கிற பாவத்தில் இன்னொரு பாவம் இது. 2 தெசலோனிக்கேயர் 3:6. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். 3:10. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்று சொல்றார். அப்ப இந்த பாவத்தை குறித்து என்ன சொல்றாரு? உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று தெரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு வெட்கப்படும்படி அவனோடு களவாதிருங்கள். எது? இந்த வேலை செய்யாத நிலை கூட. அவனை குறித்து கொண்டு அடையாளப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவன் வெட்கப்படுத்துங்கள், அவனோடு களவாதிருங்கள். நாம் நினைக்கிறோம், ஐயோ இப்படி செய்தா அவன் தூரமா போயிட மாட்டானா? நான் முன்னமே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு காரியங்கள் செய்வதற்கு முன்னாகவே சில வசனங்களை கடிந்து கொண்டு போதிக்கும் பொழுதே யோவான் 6:அதிகாரத்தில் இது கடினமான உபதேசம், நாங்கள் போகிறோம் என்றாங்க. இது இடரல் அடைந்து விட்டார்கள். இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா அந்த மாதிரி மக்கள்கிட்ட என்ன ஆகும்? ரொம்ப தூரத்துக்கு போயிருப்பாங்க. காரணம், அதுவே அவங்களுக்கு வசனத்துல விசுவாசம் இல்லையே. சரி, அப்ப விசுவாசம் இல்லைன்னா அப்படியே பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்களா? இல்ல, அப்ப செய்ய முடியாது. பாருங்கள், இதெல்லாம் நாம் புளிப்பாக்கி விடும். அதை வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று எந்த வசனத்தில் இருக்கிறது? ஆனால் அவர்கள் மனம் திரும்பினால் துக்கமடைந்தால் வருவார்கள், இல்லை என்றால் அவ்வளவுதான். பாருங்கள், இந்த சாதாரண ஒரு பிரசங்களுக்கு, ஒரு சாதாரண காரியங்களுக்கு தூர தூர ஓடி போய்விடுகிறார்கள். இது எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? இப்படி செய்யலாம் என்று எந்த ஆதாரத்தில் இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும்? பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்? ஒருவேளை அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு காணாம கூட போலாம். ஆனா தேவனுடைய நோக்கம் அது கிடையாது. அவர்கள் மனம் மாற வேண்டும், தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். மாம்சத்தின் அழிவுக்காக சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கறதான் தேவனுடைய நோக்கம். ரட்சிக்கப்படுவதுதான் தேவனுடைய நோக்கம். பாருங்கள், அடங்கி நடப்பதற்கு பதிலாக பாவத்தில் வாழ்வதை விருப்பமாய் கொண்டார் என்றால் என்ன செய்ய முடியும்? சரி, அப்ப 2 தெசலோனிக்கேயர் 3:15 1 கொரிந்தியர் 5:11 அவனோடு களவாதிருங்கள் என்பதுடைய கருத்து என்ன? அவனை சத்ருவாக எண்ணணுமா, சகோதரனாக எண்ணி புத்தி சொல்லணுமா? மொத்தமா அவனோட பேசக்கூடாது, பார்க்க கூடாது, ஒண்ணுமே செய்யக்கூடாதா? அப்படிதான் சொல்றாரா? சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாகத்தான் இருக்கிறான் எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். கேள்வி, ஒரு பாவத்திலிருந்து சுத்திகரிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை போதிக்காவிட்டால் அவனுக்கு என்ன தெரியும்?
ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்காவிட்டால் அவன் எப்படி சுகமாவான்? தேவன் எவ்வளவு ஞானமா பாருங்க. அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். அவனோடு கலந்திருக்க கூடாது, புசிக்கவும் கூடாது, வெட்கப்படுத்தணும், அவனை தள்ளி விடணும். அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு என்ன செய்யுங்க, தள்ளி போடுங்கள் என்று நம்ம 1-5-11-14 வரைக்கும் படிச்சோம். இந்த விதமான காரியங்கள் எல்லாம் இப்பொழுது இருந்தது இப்பொழுது புதுசா இருக்கா, இல்ல முன்பு கூட அப்படி இருக்கிறதா? இஸ்ரவேலிலே பாவம் செய்தவர்களை குறித்து அந்த நாட்களில் எப்படி செய்யப்பட்டதுங்க? சாகடிச்சிருவாங்க. சாகடிக்கக்கூடிய துணிகரமான பாவத்திற்கு அவர்கள் சாகடிக்கப்படுவார்கள். பாருங்கள், மிரியாம் வெட்கப்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்னங்க? என்னாகமம் 26:59 அம்ராமுடைய மனைவிக்கு யோகபெத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசையும் அவன் சகோதரியான மிரியாமையும் பெற்றான். இப்ப என்னாகும் 12-13 வரைக்கும், 12ஆம் அதிகாரம் 1-13 வரைக்கும் அவங்க எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தமாக மிரியாமும் ஆரோனும் விவாகம் பண்ண அந்த ஸ்திரீக்காக மோசேக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப தேவன் அவங்களை கூப்பிடுறாரு. மோசையை குறித்து என்ன சொல்றாருன்னா 6ஆம் வசனத்துல, என் வார்த்தையை கேளுங்க, உங்களுக்குள்ள ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. எவ்வளவு மேன்மையா இருக்கார் பாருங்க. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நம் மறைபொருளாக அல்ல, முகமுகமா நான் பேசுறேன்றார் பாருங்க. அப்ப அங்க இருக்கிற அந்த வார்த்தையானது மறைபொருளா இல்ல, அந்த வார்த்தைய அந்த வார்த்தையாக அவர் என்ன செய்யறாங்க, கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரதியட்சமாக வெளிப்படையாக நான் பேசுறேன். மறைபொருளா இல்லைன்னா நான் வெளிப்படையா பேசுறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நான் இப்படி இவனோட செய்யறபடினால நீங்க என் தாசனாகிய மோசைக்கு விரோதமா பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? நான் அங்கீகரிக்கிற போது நீ யாரு இந்த மாதிரி பேசுறதுக்கு? என்ன கேட்கிறார்? அப்போ கர்த்தருடைய கோபம் அவங்க மேல 9ஆம் வசனத்துல மூண்டது. இப்போ 10ஆம் வசனத்துல மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானார். ஆரோன் மிரியாமை பார்க்கிறாரு, அவன் குஷ்டரோகியா இருக்க பார்த்தான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, ஆண்டவனே, நான் புத்தியினமா நாங்கள் செய்த அந்த பாவத்தை சுமத்தாதிரும் உடனே அறிக்கையிட ஆரம்பிச்சாங்க. தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்று சொல்லி கேட்கிறாங்க. ரொம்ப மோசமா இருந்திருக்கு. அப்பொழுது மோசே என்ன கேட்டாருங்க? அவளை இன்னும் குணமாக்கும் என்று கெஞ்சினான். அப்ப இது இந்த காட்சியானது இந்த வெட்கப்பட வைப்பது, துக்கப்படுத்த வைப்பது, அவமானத்தை ஏற்படுத்துவது, விலக்கி வைப்பது, தள்ளி வைப்பது, இதெல்லாம் என்ன நோக்கம்? மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாங்களா? பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்களா? அப்ப என்ன சொன்னாரு? என்னாகும் 12-14 அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெக்கப்பட வேண்டாமோ? அதுபோல அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார். பாருங்க, நம்ம ஆரம்பத்தில் பார்த்த காட்சிக்கும் பாவங்கள் அவ்வளவு பாவம் செஞ்சிருந்த போதும் கூட அவங்கள அந்த பாவத்தை முதல்ல குறையா சொல்லாம அதை சுட்டிக்காட்டி குறைகளை பின்பு சுட்டி காட்டுறாரு. ஆனா இப்ப என்ன செய்யாருங்க? தள்ளி விடுகிறார், துக்கப்படுத்துகிறார், அவனை வெட்கப்படுத்துகிறார், அவமானத்தைப்படுகிறார், இதெல்லாம் கொடுக்கிறார் இல்லையா? அப்ப இந்த காட்சிகள் எல்லாம் எதற்குன்னா மற்றவங்களை கெடுக்கிற சந்தர்ப்பம் வருகிறது. அப்பொழுது என்ன செய்யணும்? இந்த வேலையை செய்யணும்ன்றார். அப்போ ஒரு சகோதரனையோ சகோதரியோ வெட்கப்பட வைப்பதனுடைய நோக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கப்பட வைப்பதாங்க. ஆமாவா இல்லையா? விளங்கலையா? என்னை வெட்கப்படுத்திட்டாங்க, நான் போறேன். போங்க, மனம் திரும்பினா பிழைப்பீங்க.
நீங்க தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீங்கன்னா நீங்க திரும்பி வருவீங்க. ஆனா தேவனுக்கேற்ற துக்கமே இல்லைன்னா, நீங்க லௌகிக துக்கம் அடைந்தா அது மரணத்தை தான் உண்டாக்கும். பாருங்க, தேவனுடைய சித்தம் எதுவோ நடக்கட்டும், அது இருக்க காரியங்கள். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? இப்படித்தானே செய்யணும். சரி, கர்த்தரிஸ்தமானால் நாம் வெக்கப்பட வைப்பதின் நோக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கப்பட வைப்பதா என்று சொல்லி வரும் பாடத்தில் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போ இந்த செயல் எவ்வளவு நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக இருக்கிறது இருக்கா? எளிமையா இருக்கா? இது எளிமையை நீங்க சொன்னீங்கன்னா எதுக்காக வெளியே ஓடுறோம், நம்ம எதுக்காக காணாம போறோம், எதுக்காக சபையா அலையிறோம்? அப்படி என்ன எவ்வளவு வளரணும் நம்ம. அப்ப இந்த கொரிந்து சபையர்கள் எவ்வளவு வளர்ந்திருந்தா அவங்க திரும்பி இருப்பாங்க. இப்ப கொரிந்தியரை குறித்து நம்ம சாதாரணமா எடுத்துட முடியுமா? எவ்வளவு பலமான விசுவாசம் அவங்க இருந்தா அவங்க திரும்பி அங்கே இருப்பாங்க. பாராட்டும்படியான இருக்கு. கர்த்தரிஸ்தமானால் நாம் அதை வரும் நாட்களில் பார்ப்போம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம எவ்வளவு பலப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் வளர்ப்பதற்கு அது எவ்வளவு நம்மளை உற்சாகப்படுத்துகிறது, அந்த மாதிரியை நமக்கு எப்படி காட்டுகிறது என்பதை பாருங்கள். தேவனுடைய முறைமையை கையாளுவோம். நம்முடைய விருப்பத்தின் முறையை கையாளாதிருப்போம். நாம் அன்பு கூறுவதாக நினைத்து தேவனுடைய பிள்ளைகளை கெடுக்காதிருப்போம். புளித்து போய்விடும். ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற, பாவத்திலிருந்து பிரிக்கிற முறைமைகள் மிக அருமையானது. பாவம் செய்தவனை குறித்து நாங்கள் அது புளித்துவிடும் என்பதை பயந்திருக்கவும், மற்றவர்களை கெடுத்துவிடும் என்பதை அறிந்து அவளை விலக்கி வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீக்கிவிட உதவி செய்யும். அவனை வெட்கப்படுத்த உதவி செய்யும். தள்ளிவிட உதவி செய்யும். அடையாளப்படுத்த உதவி செய்யும். அதே நேரத்திலே அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி புத்தி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இது குறித்து மேன்மை பாராட்டாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அவள் ரட்சிக்கப்படுவதற்காக இந்த வேலைகளை செய்கிறேன். மாம்சத்தின் அழிவுக்காக இந்த வேலையை செய்கிறேன். சபையானது பரிசுத்தமும் கரை திரை ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதாக இருப்பதாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இத்தனை பாவங்களை பட்டியலிடுகிற பாவங்களை செய்யாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். துணிகரமாய் எது ஒன்று செய்யாதபடி உதவி செய்யும். நாங்கள் பாவத்து நிமித்தம் வெட்கப்படுத்தப்படும் போதும் துக்கப்படுத்தப்படும் போதும் தேவனுக்கு நன்றி சொல்லி எங்களுடைய மனதை மாற்ற, தேவனுக்கேற்ற துக்கமடைய எங்களுக்கு உதவி செய்யும். அது தேவனுடைய முறைமை என்று அங்கீகரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, இந்த விதமான முறைமைகளை நாங்கள் கையாள எங்களுக்கு பலன் தார். ஒவ்வொரு சகோதரனையும் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய அடிச்சுவடை மாற்றாதபடி எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும். இரக்கமாயிருக்க எங்களுக்கு பலன் தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர்களே.